உலகத்தில் ஒரு மனிதன் சத்தியமாக இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மனிதனாக மாற வேண்டும் என்றால் முதலில் அவர் படைத்த அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவு உயர்வை அடைந்திருந்தாலும் எவ்வளவு அறிவு வளர்ச்சி வளர்ந்திருந்தாலும் ஒரு அடியார் படைத்தவரை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவருடைய அந்த வல்லமை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு இவ்வளவு பிரபட்டமான இந்த பூமியை பாரத்தையும் நமக்கு படைத்திருக்கிறார். அதைதான் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே சொல்கிறார், அல்லது யாருக்கு ஒரு அருளக்குராசா, அல்லாஹ் தான் இந்த பூமியை விரிப்பாக மனிதன் வளர்ந்து மனிதன் வாழ விதமாக வாழ்க்கைக்கு தக்கவாறு இந்த பூமியை விசாலமாக விரிப்பாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். இந்த வானத்தை முகலாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கிறது, மனிதனுக்கு தேவையான காலத்தை குளிரை கொடுக்கிறது. இப்படியான ஒரு போர்வையை இறைவன் மனிதர்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார். இவ்வளவு அற்புதமான படைப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதன் முதலில் படைப்பவரை அறிய வேண்டும், உயர்த்த வேண்டும், அவருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர்தான் நீங்கள் உண்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்வதற்காக இந்த பூமியில் நடமாடுவதற்காக அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவேதான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விலகிக் கொண்டு எங்களை படைத்தவர் அல்லாஹ்தான், எங்களுக்கு உணவளிப்பவர் அல்லாஹ்தான், எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் அல்லாஹ்தான், எங்களுக்கு வீரவாசலை கொடுத்தவர் அல்லாஹ்தான், எல்லாம் அல்லாஹ்தான் என்று சொல்லிக்கொண்டு படைத்தவருக்கு நீங்கள் ஒரு நாளும் இணை கற்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தனித்தன்மையை அவருடைய மகத்துவத்தை மனிதர்களுக்கு புரிய வைக்கின்ற வகையில் அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே இறைவன் தான் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறார், நீங்கள் பணத்தால் உயர்ந்தவராக முடியாது, பதவியால் உயர்வாக முடியாது, உங்களுடைய கேள்வி திறத்தால் நீங்கள் உயர்ந்தவராக முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் எதனால் ஆக முடியும் என்பதை ஆணித்தரமாக குர்ஆன் எடுத்து வைக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ர் 49வது சூராவை சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر أو أنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக மாற்றிருக்கிறீங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, நட்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, மனக்கசப்புகளை அழிப்பதற்காக நீங்கள் அன்பாக வாழ வேண்டும், புரிந்து வாழ வேண்டும், இலங்கி வாழ வேண்டும், நண்பர்களாக இருக்க வேண்டும், உறவுகள்